அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ப்ரோலிட்டேரியட் பில்டர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது ஆர் சித்ராதேவி மேடம், அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. மேடத்தை பற்றி அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா நமக்கு பல்வேறு தலைப்புகளின் கீழே பல்வேறு வகுப்புகளை நமக்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த இது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட் யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த வகுப்பை பற்றி எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003 பற்றி தான் இன்னைக்கு நம்ம மேடம் வந்து நமக்காக வகுப்பு எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. இந்த வகுப்புல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வகுப்பு முடிவில் கேளுங்க. மற்றபடி மேடம் கேட்கக்கூடிய கேள்விக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இடையில யாரும் தொந்தரவு பண்ண வேணாம். வெல்கம் மேடம், வகுப்புல போகலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஆல். ஸோ சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003, ஆக்ட் நம்பர் 38 ஆஃப் 2003. ஸோ ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு ப்ராஹிபிட் தி சார்ஜிங் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட். எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குறத வந்து ப்ரோஹிபிட் பண்ணணும், அது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். செகண்ட் வந்து அண்ட் எனி மேட்டர்ஸ் இன்சிடென்டல் தட், அது தொடர்பான மற்ற விஷயங்களையும் வந்து ப்ரோஹிபிட் பண்ணணும். இதுதான் ஆக்டோட ஆப்ஜெக்ட்னு சொல்லி நமக்கு ஆக்ட்லேயே கொடுத்துருக்காங்க. 2003ல வந்த சட்டமா இருக்கு இது. 2003ல வந்து அந்த காலகட்டத்துல ஒரு பிலிம் ப்ரொடியூசர் வந்து சூசைட் பண்ணி அளவுக்கு அதிகமான ஒரு வட்டிக்காக ஒரு காசு வாங்கி அந்த இதை கட்ட முடியாம அதனால வந்த பிரச்சனைகளால ஒரு இறந்து போன காலகட்டம் அது. ஸோ அதனால இந்த சட்டம் வந்து நமக்கு கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த காலகட்டத்துல இருந்ததுனால இந்த லா வந்து எனாக்ட் பண்ணப்பட்டது 2003ல. ஸோ எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து யாரும் வசூலிக்கிறத வந்து தடை பண்ணணும், அது தொடர்பான மற்ற விஷயங்களையும் வந்து ஹேண்டில் பண்றதுக்காக எனாக்ட் பண்ணப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். ரொம்ப சின்ன ஆக்ட். ஏபிபி எக்ஸாம்ல வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆக்ட்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்லையும் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். சப் கிளாஸ் 1ல திஸ் ஆக்ட் மே பி கால்டு தி தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003 சொல்லியிருக்காங்க. இட் எக்ஸ்டென்ட் டு ஹோல் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இது ஸ்டேட் எனாக்ட்மெண்ட், அதனால தமிழ்நாடுக்கு அப்ளை ஆகும். சப்கிளாஸ் 3ல வந்து எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்கன்னா 9th day of June 2003ல திஸ் ஆக்ட் டீம்டு டு கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெஃபினிஷன்ல இருக்கக்கூடியதுல இருந்து தான் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஏர்லியரா கேட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துக்கோங்க, ஏன்னா கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க நிறைய. ஸோ டெஃபினிஷன் கிளாஸ் வந்து செக்ஷன் 2ல இருக்கு. சப் கிளாஸ் 1ல டெய்லி வட்டினா என்ன அப்படின்றத ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி வட்டி மீன்ஸ் interest on daily basis which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of money lenders act னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி வட்டி அப்படிங்கும்போது டெய்லி தின அடிப்படையில தினம் வட்டி, ஒரு பணம் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த நீங்க அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை திருப்பி கொடுக்குற வரைக்கும் தினம் வட்டி கொடுக்குற மாதிரி. அந்த வட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட், இதுவும் தமிழ்நாடு ஆக்ட், அந்த தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, 1957ல வந்த ஆக்ட். அந்த ஆக்ட்ல செக்ஷன் 7ல சொல்லி இருக்கிறத விட அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க தினசரி அடிப்படையில வாங்குனீங்க அப்படின்னா அதுதான் டெய்லி வட்டின்னு மீன் பண்றாங்க. இப்ப நம்ம மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல அப்ப செக்ஷன் 7ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செக்ஷன் 7 ஆஃப் மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல கவர்மெண்ட் வந்து என்ன வட்டி வந்து பிரெஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமா யாராவது வட்டி வாங்கினாங்கன்னா அதுதான் வந்து அதிகப்படியான வட்டி அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருப்பாங்க செக்ஷன் 7ல. சரி, அப்ப அங்கேயும் வந்து டைரக்டா வந்து இதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி கொடுக்கல. அப்ப நம்ம திருப்பி எங்க பார்க்கணும்னா அங்க வந்து தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட், அதுல வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ரூல்ஸ்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அது வந்து 1959ல உள்ளது. ஸோ அதுல ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள்ல வந்து கவர்மெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்யூர்டு டெட்டா இருந்ததுன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 9% வரைக்கும் வசூலிக்கலாம். அன்செக்யூர்டு டெட்டா இருந்தது அப்படின்னா 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம். போத் சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு அந்த ரூல்ஸ்ல அவங்க கவர்மெண்ட் வந்து பிரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து செக்யூர்டு டெட்டா இருந்ததுன்னா 9%க்கு அதிகமா யாராவது வாங்கினாங்கன்னா, அது டெய்லி வட்டி பேசிஸ்ல வாங்கினாங்கன்னா அப்ப அது வந்து இந்த டெய்லி வட்டின்றதுக்குள்ள வருது. அதே போல அன்செக்யூர்டு டெட்னா 12%க்கு மேல வாங்கினாங்கன்னா இதுக்குள்ள அட்ராக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சப் கிளாஸ் 2ல டெட்டார்னா யாரு அப்படின்றத பிரெஸ்கிரைப் பண்றாங்க. So debtor means a person who receives loan for exorbitant interest. So exorbitant interestக்கு வந்து யாரு கடன் வாங்குறாங்களோ அவங்கள தான் debtor அப்படின்னு சொல்லி மீன் பண்றாங்க.
இப்போ எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ நான் சொன்னதுதான் 9% 12%. அது அதிகமா தாண்டி ஒருத்தர் அந்த அதிகமான வட்டிக்கு போய் கடன் வாங்குறாருன்னா அவரு டெட்டார். நெக்ஸ்ட் சப்கிளாஸ் 3 எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட். அதிகப்படியான வட்டினா என்ன அப்படின்றத இதை சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்ன்றது எந்த ஹெட்டிங்லலாம் நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்குனீங்கன்னா அதுதான் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. ஸோ எந்த ஹெட்டிங் எல்லாம் சொல்றாங்க? எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் டெய்லி வட்டி, ஹவர்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி அண்ட் தண்டால். ஸோ இந்த ஹெட்டிங்ல நீங்க அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பிரெஸ்கிரைப்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதிகமா ஒரு ஆளு இதுல ஏதாவது ஒரு ஹெட்டிங்க்கு கீழே வட்டி வசூலிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதுக்குள்ள வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் 4ல ஹவர்லி வட்டி, அதாவது மணிக்கணக்குல வட்டி போட்டு வாங்குறது. ஹவர்லி வட்டி மீன்ஸ் interest on hourly basis which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Money Lenders Act. ஸோ திருப்பியும் ஆக்ட் ஃபுல்லாவே 7 ஆஃப் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட் தான் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 7 சொல்லும்போது நீங்க அந்த 9% 12% அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மணிக்கணக்குக்கு இந்த பேசிஸ்ல வந்து வாங்குறாங்கன்னா அதுதான் ஹவர்லி வட்டி. சப் கிளாஸ் 4. சப் கிளாஸ் 5ல கந்து வட்டி. கந்து வட்டி மீன்ஸ் an interest which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Money Lenders Act. ஸோ இதுல வந்து தினசரி அடிப்படையில இல்ல மணி அடிப்படையில அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லாம கந்து வட்டிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா செக்ஷன் 7ல சொல்லியிருக்க மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கிறத விட தாண்டி நீங்க வட்டி வாங்குறீங்க வசூலிக்கிறீங்க அப்படின்னாலே கந்து வட்டின்னு வந்துருது. அப்போ எதுக்குள்ளயுமே வராத வர ஒரு கேட்டகரி ஆஃப் குரூப் வேற அந்த ஹவர்லி வட்டிக்குள்ள வரல, மீட்டர் வட்டிக்குள்ள வரல, தண்டாளுக்குள்ள அவங்களை பொருத்த முடியாது. அப்படி இருந்தா கூட அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளை கூட அந்த கந்து வட்டின்ற கேப்ஷனுக்குள்ள நம்ம பொருத்திட முடியும். ஏன்னா இதோட ஆம்பிட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்கிளாஸ் 6 லோன். லோன் மீன்ஸ் an advance of money for daily வட்டி, ஹவர்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி ஆர் தண்டால். ஸோ லோன் வந்து இப்போ நம்ம இந்த இதுல அந்த ஆக்ட்ல பார்த்துருக்க இந்த 5 ஹெட்டிங்ல உள்ள ஏதோ ஒரு டைப்ல பணத்தை வந்து அட்வான்ஸா கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேரு லோன் அப்படின்னு பிரெஸ்கிரைப் பண்றாங்க. நெக்ஸ்ட் சப்கிளாஸ் 7 மீட்டர் வட்டி மீன்ஸ் an interest which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Money Lenders Act for every day and the loan amount not paid within the stipulated time. இதுல வந்து ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து முதல்ல கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் டேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டேட்டுக்குள்ள நீங்க கடனை செட்டில் பண்ணிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த டேட்டுக்குள்ள அந்த கடனை அவங்க செட்டில் பண்ணல அப்படின்னா அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளைக்கும் வட்டி. ஸோ அந்த வட்டி வந்து அந்த 7ல சொல்லியிருக்க மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்க அந்த 7க்கு எக்ஸீட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு மீட்டர் வட்டின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் டேட் பிக்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்குள்ள நீங்க பணத்தை கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் இந்த வட்டி அப்படின்ற பேசிஸ்ல வாங்கக்கூடியது மீட்டர் வட்டி. நெக்ஸ்ட் சப்கிளாஸ் 8 மணி லெண்டர்ஸ் ஆக்ட் மீன்ஸ் தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957. ஓகே. சப்கிளாஸ் 9 தண்டல் மீன்ஸ் interest which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Money Lenders Act which is to be collected daily along with the part of the loan amount. ஸோ இந்த தண்டல்ல வந்து எப்படி பணம் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கொடுத்துட்டு இதை வந்து டெய்லி அசலும் ஒரு பார்ட் கொடுக்கணும், அதோட சேர்த்து ஒரு வட்டியும் அதுக்கு கொடுக்கணும். ஸோ அசலும் வட்டியுமா சேர்த்து டெய்லி பேசிஸ்ல கலெக்ட் பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் தண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ அசல் இதுல வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பியும் நமக்கு அந்த செக்ஷன் 7 ஆஃப் மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல வந்து வயலேட் ஆகுது அப்படிங்கும் போது அப்ப அது வந்து இந்த தண்டல் அப்படின்றதுக்குள்ள அட்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த டைப் ஆஃப் பணம் கொடுத்து அதை வாங்கக்கூடிய அந்த டைப் எப்படி இருக்குன்னா பணம் கடன் கொடுக்காங்க, அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய ரிசீவ் திருப்பி ரீபேமெண்ட் எப்படி இருக்குன்னா டெய்லி பேசிஸ்ல அசலும் சேர்த்து வட்டியும் சேர்த்து ஒரு பார்ட்டா கலெக்ட் பண்றாங்க. அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7க்கு எக்ஸீட் ஆகுது அப்படின்னா அப்ப அது வந்து தண்டல் அப்படின்னு சொல்லி சப்கிளாஸ் 9ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் சப்கிளாஸ் 10ல words and expressions used but not defined in this act shall have the meaning assigned to them in the Money Lenders Act. இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தைகள் ஆனா இந்த சட்டத்துல அதற்கான மீனிங் வந்து டிஃபைன் பண்ணல அப்படின்னா நீங்க மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல வந்து என்ன அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க பாத்துக்கணும் அப்படின்றத அந்த சப்கிளாஸ் 10ல சொல்லிருக்கக்கூடிய விஷயம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 3 prohibition of charging exorbitant interest. No person shall charge exorbitant interest on any loan advanced by him. ஸோ டைரக்டா வந்து நோ பர்சன் யாருமே வாங்கக்கூடாது அப்படின்னு நெகட்டிவ்ல ஆரம்பிக்காங்க. யாருமே வந்து ஒரு எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கவே கூடாது, அவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு யாரும் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் தான் வந்து இந்த செக்ஷன் 3.
செக்ஷன் 4ல வந்து பெனால்டி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி வாங்குனாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றது. Section 4. Notwithstanding anything contained in the Moneylenders Act, whoever contravenes the provision of Section 3 or molest or abets the molestation of any debtor for recovery of any loan shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years and also with fine which may extend to 30,000 rupees. சரி, பெனால்டி வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டென்ட் இன் மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ன்றாங்க. ஸோ நான் அப்ஸ்டான்ஸ் கிளாஸோட ஆரம்பிக்காங்க. ஸோ மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்லி இருந்தாங்கனாலும் அதை பத்தி நீங்க கவலையே படாம, யாராவது ஒருத்தங்க செக்ஷன் 3 கான்ட்ரவன் பண்றாங்க, இல்ல செக்ஷன் 3 கான்ட்ரவன் பண்ணி அந்த பணத்தை வந்து ரெக்கவர் பண்றதுக்காக யாரையாவது ஒருத்தங்க வந்து மொலஸ்டேஷன் பண்றாங்க, இல்ல அதை அபெட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் 3 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட், ஃபைன் வந்து 30,000 வரைக்கும் இம்போஸ் பண்ணணும் அப்படின்றதான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்லி இருந்தாலும் அதை நம்ம இங்க பொருத்தக்கூடாது, யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி நான் அப்ஸ்டாண்டி கிளாஸோட சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 5. செக்ஷன் 5ல டெபாசிட் ஆஃப் மணி அண்ட் பிரசன்டேஷன் ஆஃப் பெட்டிஷன் டு கோர்ட் அண்ட் தி ப்ரொசீஜர் தேர்ஆஃப். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்ப டெட்டார் வந்து ஒரு அதிகப்படியான வட்டிக்கு ஒரு பணத்தை வாங்கிட்டார் ஒத்துக்கிட்டு, இப்ப அவரால் பண்ண முடியல. அப்ப அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர்ட் அப்ரோச் பண்ணிட்டு, நான் வந்து கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த 9% 12% சொன்னேன் இல்லையா, சோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்ல இவருக்கு எது அப்ளை ஆகுதோ, அதாவது செக்யூரிட்டி டெட்டாரா இருக்காரா இல்ல அன்செக்யூர்ட் டெட்டாரா இருக்காருன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்ளை ஆகுமோ அந்த இன்ட்ரெஸ்டோட என்னோட அமௌண்ட்டை வந்து நான் கோர்ட்ல டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்றதுக்கான ஒரு வழியை இந்த செக்ஷன் 5ல வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ சப்கிளாஸ் 1ல a debtor may deposit the money due in respect of loan received by him from any person together with the interest at the rate fixed by the government under section 7 of Moneylenders Act into the court having jurisdiction along with the petition to record that the amount deposited is in full or part satisfaction of the loan including the interest therefore as the case may be. ஸோ நீங்க வந்து இப்போ டெபாசிட் பண்றது ஃபுல் சாட்டிஸ்பாக்சனா பண்றீங்களா இல்ல பார்ட் சாட்டிஸ்பாக்சனா பண்றீங்களான்றதையும் சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும்ன்றாங்க. சரி, அப்ப அது என்ன ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் என்ன பார்ட் சாட்டிஸ்பாக்சன் என்ன? இப்போ வந்து இவரு நான் வாங்கின மொத்த பணத்தையுமே நான் டெபாசிட் பண்ணிடுறேன், அதற்கான சட்டப்படி நான் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இதுன்னு கால்குலேட் பண்ணி வாங்கின மொத்த பணத்தையும் ஒரு டெபாசிட் பண்றாருன்னா இப்போ பெட்டிஷன்ல என்ன போடுவாருன்னா, நான் மொத்தத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்றேன், வாங்கின மொத்த டெட்டையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபுல் சாட்டிஸ்பாக்சனா அவர் கொடுக்கறனாலும் பணத்தை கோர்ட்ல டெபாசிட் பண்ணலாம். இல்ல ஒரு பார்ட் சாட்டிஸ்பாக்சனா பகுதி அளவுல இப்ப நான் சாட்டிஸ்ஃபை பண்றேன் வாங்கின கடனை அப்படின்னு சொல்லி அவரு அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வந்து கோர்ட்ல டெபாசிட் பண்ணனாலும் பண்ணலாம். சோ அதை வந்து நீங்க ஃபுல் சாட்டிஸ்பாக்சனா பண்றீங்களா இல்ல பார்ட் சாட்டிஸ்பாக்சனா பண்றீங்களான்றத அந்த பெட்டிஷன்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சப்கிளாஸ் 2ல the court shall on receipt of a petition under subsection 1 refer a copy to the petition to the person mentioned in the petition directing him to give his version of the case within a period of 15 days as may be granted by the court. இப்போ கோர்ட்டுக்கு பெட்டிஷன் வந்துருச்சு சப்கிளாஸ் 1ல சொன்ன மாதிரி, கோர்ட்டோட டியூட்டி என்ன அப்படின்னா அவங்க இம்மீடியட்டா அந்த காப்பியை அந்த பெட்டிஷன்ல யார குறிப்பிட்டிருக்காங்களோ, யாரை குறிப்பிட்டிருப்பாங்க, யார்கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்களோ அந்த கிரெடிட்டாரை தான் குறிப்பிட்டு தான் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்போ அவரை குறிக்குது. ஸோ அந்த பெட்டிஷன்ல யாரோட பேர் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த பர்சனுக்கு இந்த இவர் ஃபைல் பண்ண பெட்டிஷன் காப்பியை வந்து அவருக்கு கொடுத்துட்டு இன்னொன்னு என்ன பண்ணணும்னா ஒரு 15 நாள் டைம் கொடுத்து அவங்களோட ஆப்போசிட் பார்ட்டியோட கவுண்டரை ஃபைல் பண்ண சொல்லி அவங்க வெர்ஷனை ஃபைல் பண்ண சொல்லி கோர்ட் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட், த கோர்ட் மே ஆஃப்டர் டியூ என்கொயரி அண்ட் ஆஃப்டர் கன்சிடரிங் தி வெர்ஷன் ஆஃப் தி பார்ட்டிஸ் பாஸ் ஆர்டர் ரெகார்டிங் தி சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் தி லோன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தர்ஃபார் இன் ஃபுல் ஆர் இன் பார்ட் ஆஸ் த கேஸ் மேபி. ஸோ இப்போ அவரை ஃபைல் பண்ண சொல்லிட்டாங்க, இப்போ அவர் வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா என்கொயரி கண்டக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட வெர்ஷனை பார்த்துட்டு என்கொயரி கண்டக்ட் பண்ணிட்டு கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணும்போது அதே போல ஃபுல் சாட்டிஸ்பாக்சனா அவங்க பண்றாங்களா இல்ல பார்ட் சாட்டிஸ்பாக்சனா பண்றாங்களா, ஏன்னா அந்த பெட்டிஷன்ல அப்படிதான் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பாஸ் பண்ணணுமோ ஆர்டர் பாஸ் பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்றது இந்த சப் கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து டெட்டாருக்கு இருக்கக்கூடிய ரெமடி. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 6 ரெஸ்டோரேஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது என்ன, இந்த ப்ரொவிஷனோட ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த கிரெடிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த கடனாளியோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து சட்டத்துக்கு புறம்பான முறையில கையகப்படுத்தி வச்சிருப்பாங்க. எய்தர் மூவபிள் அது இம்மூவபிள் எது வேணா இருக்கலாம். ஸோ அது மாதிரியான சிச்சுவேஷன்ல
கோர்ட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த டெட்டாருக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இந்த செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா, the court may on filing a petition by the debtor order the restoration of possession of property whether movable or immovable if any forcibly taken by the person towards repayment of loan advanced or interest therefore. ஸோ கண்டிஷன் என்ன இருக்கணும்னு பாருங்க, அந்த டெட்டார் கிட்ட இருந்து அவங்களோட மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ இல்ல இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ ரீபேமெண்ட் ஆஃப் லோனுக்காக ஃபோர்சிபிளா எடுக்கப்பட்டு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த டெட்டார் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அதுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவரோட அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவரு ரெஸ்டோரேஷன் ஆஃப் பொசிஷனுக்கு பெட்டிஷன் போட்டு ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 6ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 7 வாலண்டரி டிஸ்க்ளோசர். ஸோ இந்த வாலண்டரி டிஸ்க்ளோசர் எதுக்கு அப்படின்னா, அந்த அளவு கதியானமான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறாரு இல்லையா, அவரை குறிக்குது, அந்த மணி லெண்டரை வந்து குறிக்குது. அவருக்கு என்ன இதுன்னா, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட காலகட்டத்துல இது வந்து அந்த பர்சனை எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். ஸோ இந்த சட்டம் வந்த உடனேயே அந்த மாதிரி அதிகப்படியான வட்டிக்கு கொடுத்துருக்கவங்க எல்லாரையுமே உடனே பிடிச்சி தண்டிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நீங்க வந்து கோர்ட்ல இந்த பணத்தை டெபாசிட் அவங்களாவே வாலண்டியரா, அந்த மணி லெண்டர் வாலண்டியரா இந்த சட்டம் வந்ததை பார்த்துட்டு ஓகே எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் வசூலிக்கிறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்ல போயிட்டு சட்டம் என்ன அனுமதி கொடுக்குதோ அந்த அளவுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டுட்டாருன்னா அவரு அந்த பணத்துக்கு வந்து என்டைட்டில் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இந்த வாலண்டரி டிஸ்க்ளோசர். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, எனி பர்சன் ஹூ சார்ஜஸ் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் மே within 1 month from the date of publication of Tamil Nadu Prohibition of Charging Exorbitant Interest Ordinance 2003 in Tamil Nadu Government Hazard file a petition before the court disclosing his intention to charge only the rate fixed by the government under section 7 of the Moneylenders Act on the loan advanced by him, and on such disclosure the interest in respect of such loan shall be as fixed by the government under section 7 of the Moneylenders Act, and no prosecution for the offence under this act shall be instituted in respect of such loan. ஸோ இப்போ இவரு வந்து டிஸ்க்ளோஸ் பண்றாருன்னா, அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இந்த பெட்டிஷனை கோர்ட்ல ஃபைல் பண்றதன் மூலமா அதுக்கு டைம் லிமிட்டும் ப்ரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணதுல இருந்து 30 நாளைக்குள்ள கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்களோட இன்டென்ஷன், ஆமா நான் வந்து இந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரேட்ல நான் வாங்கிக்கிறேன்னு அவங்களோட இன்டென்ஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க மனு பண்ணுனாங்க அப்படின்னா அவங்க மேல ஃபர்தரா எந்த விதமான ப்ராசிக்யூஷனும் எடுக்கக்கூடாது, நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் தான் இந்த ப்ரொவிஷன். நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 8 அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒருவேளை இதுக்கு முன்னாடியே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டாங்க, இப்போ மணி லெண்டர் வந்து அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காரு, இந்த டெட்டாரும் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். இப்போ அந்த சிச்சுவேஷன்ல இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பணத்துக்கு, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே கூட ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, இல்ல வந்ததுக்கு அப்புறமாவும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது டெட்டாருக்கு வந்து என்ன ரெமடி இருக்குன்னா, அந்த அளவுக்கு அதிகமா கொடுத்த இன்ட்ரெஸ்ட இனிமேல் கொடுக்க வேண்டிய இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி கேட்கறது. ஸோ அதுதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. The court may on a petition filed by the debtor for settlement of loan, including the interest, therefore, pass an order for adjustment of the interest, if any, paid by the debtor over and above the rate of the interest fixed by the government under section 7 of the Moneylenders Act towards the loan. இப்போ நான் எக்ஸீட் தி இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த செக்ஷன் 7ல மணிலெண்டர்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய அமௌண்ட்டோட அளவுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணிட்டேங்கும் போது என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இப்ப பெண்டிங்ல இருக்குல்ல, அப்ப நான் அளவுக்கு அதிகமா கட்டுன அந்த இன்ட்ரெஸ்ட என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை மட்டும் நான் கட்டுறேன் அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயம் தான் இது. ஸோ என்ன அளவுக்கு அதிகமா கட்டின இன்ட்ரெஸ்ட் என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி பண்றது. ஸோ டெட்டாருக்கு இது மாதிரியான ஒரு ரெமடியும் இந்த செக்ஷன் 8ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 9 abetment of suicide. Where a debtor or any member of his family commits suicide, and if it is shown that immediately prior to such suicide, the debtor or any member of his family was subjected to molestation by any person, the person who has advanced the loan shall, unless the contrary is proved, be deemed to have abetted the commission of such suicide. யாரோ ஒருத்தங்க இந்த டெட்டாரோட ஃபேமிலியில அந்த டெட்டாரோ இல்ல அந்த அவரோட ஃபேமிலியில உள்ள யாரோ ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மணி லெண்டர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து அந்த சூசைடை அபட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ப்ரிசம்ஷன் டீம் பண்ணப்படும் சொல்லி சொல்றாங்க. பட் ப்ரீ கண்டிஷன் என்ன அப்படின்னா, இம்மீடியட்லி ப்ரையர் டு சச் சூசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூசைடுக்கு
இம்மிடியட் ப்ரையர் டு அந்த சூசைடுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த டெட்டாரோ இல்ல அந்த ஃபேமிலில உள்ள வேற யாராவது ஒருத்தங்க மொலாஸ்டேஷனுக்கு சப்ஜெக்ட் ஆயிருக்கணும். ஏதாவது ஒரு பெர்சன்னால. இது வந்து ப்ராசிக்யூஷன் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இவங்க வந்து மொலாஸ்டேஷனுக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்காங்க ஒரு பெர்சன்னால. அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சூசைடுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டீமிங் ப்ரொவிஷன் வந்து வருது. அதே போல இத கான்ட்ரரியா இதுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த மணி லெண்டர் வந்து அதுக்கு கான்ட்ரரியா வந்து இல்ல நாங்க இந்த மாதிரியான எந்த விஷயமும் பண்ணலன்றது ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா அவங்க அதை கான்ட்ரரி பண்ணவும் செய்யலாம். சோ அதுதான் இந்த ப்ரொவிஷன்ல சொல்லக்கூடிய விஷயம். சோ அன்லெஸ் தி கான்ட்ரரி ப்ரூவ் இதுக்கு வந்து ப்ரிசம்ஷன் இப்படிதான் எடுப்பாங்க. சோ ப்ரிசம்ஷன் எடுக்கணும்னா ப்ரையர் கண்டிஷன் வந்து இமிடியட்லி ப்ரையர் டு தி சூசைட் இது மாதிரியான மொலஸ்டேஷனுக்கு அவங்க அண்டர்வென்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது ப்ராசிக்யூஷன் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். சோ இதுதான் வந்து செக்ஷன் 9. சோ இதுல இந்த மொலஸ்டேஷன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ நமக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து மொலஸ்டேஷன்ங்கும் போது அந்த பிசிக்கல் அபியூஸ் அந்த மீனிங்ல தான் நம்ம மோஸ்ட்லி வந்து எப்பவுமே பார்த்திருப்போம். பட் இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் மீனிங் வந்து அப்படி கிடையாது. வைடர் மீனிங் இருக்கு. மீனிங் என்ன அப்படின்னா இவங்க முதல்லயே வந்து நமக்கு இந்த செக்ஷன் 2லயே சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ஆக்ட்ல சொல்லப்படாத விஷயங்களுக்கு வந்து நீங்க மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல வந்து மீனிங் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 7ல வந்து இந்த மொலஸ்டேஷன் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சோ அதையும் நான் இதோட சேர்த்து சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இது புரியும். சோ அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 2ல செக்ஷன் 2 சப்கிளாஸ் 7ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. So a person shall be deemed to molest another person if he obstruct or use violence to or intimidate such other person. So first வந்து obstruct பண்றது தடுக்கிறது, அப்படி இல்லாட்டி violence யூஸ் பண்றது, இல்லைன்னா threaten பண்றது, intimidate பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணுனாங்கன்னா இந்த molestationன்றதுக்குள்ள வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா persistently follows such other person from place to place or interferes with any property owned or used by him or deprives him or hinder him in the use of any such propertyங்காங்க. persistently followனா இப்ப கடன் வாங்கினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அவங்க போற இடத்துக்குலாம் அவங்கள ஃபாலோ பண்றது. அதுக்கப்புறமா interfere with any property owned or used சொல்றாங்க. சோ அந்த கன்சர்ன் பர்சன் கடன் வாங்க அந்த டெட்டாரோட ப்ராப்பர்ட்டி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓன் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி இல்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து இன்டர்ஃபியர் பண்றது, இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை புடுங்கிக்கிறது, டெப்ரைவ்னு சொல்றாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை புடுங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து பண்றாங்க. இல்ல அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிக்கிறத தடுக்கிறது. சோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுனாங்கன்னா அதையும் வந்து மொலஸ்டேஷனுக்குள்ள வரும்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா லாய்டர்ஸ் அட் ஆர் நியர் அ ஹவுஸ் ஆர் அதர் பிளேஸ் where such other person resides or works or carries on business or happen to be. So இது இந்த லாய்டர்ஸ்ன்ற மீனிங் என்ன சொல்றதுன்னா இதுவும் அதே தான். அதாவது அவங்க பின்னாடியே வந்து சுத்தி திரியிறது, அதை அந்த ஃபாலோ பண்ற மாதிரியான மீனிங் தான் இதுவும். சோ அந்த மாதிரி அதாவது இவங்க வீட்டு பக்கத்திலேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிற மாதிரியான இந்த கன்சர்ன் டெட்டார் எங்க வசிக்கிறாங்களோ அந்த இடத்த சுத்தி சுத்தி வர்றது, இல்ல இவங்க எங்க பிசினஸ் பண்றாங்களோ அந்த இடத்தையே வந்து சுத்தி சுத்தி வருது இது. நெக்ஸ்ட் வந்து does any act calculated to annoy or intimidate the member of the family or such other person. ஸோ இதுல என்னன்னா ஒரு நீங்க கால்குலேட்டட் மேனர் அப்படின்றாங்க. ஸோ நீங்க வந்து இன்டென்ஷனலாவே வந்து ஏதோ ஒரு அவங்கள அன்னாய் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தையோ இல்ல த்ரெட்டன் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸையோ இல்ல அந்த கன்சர்ன் பர்சனையோ பண்ணுனீங்கன்னா அதுவும் மொலஸ்டேஷன். நெக்ஸ்ட் வந்து மூவ்ஸ் ஆர் ஆக்ட் இன் அ மேனர் விச் காசஸ் ஆர் இஸ் கால்குலேட்டட் டு காஸ் அலாரம் ஆர் டேஞ்சர் டு தி பர்சன் ஆர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சச் அதர் பர்சன். சரி, அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கன்சர்ன் பர்சனுக்கோ இல்ல அவங்க ஃபேமிலியில யாரோ அந்த அவங்களோட ப்ராப்பர்ட்டிக்கோ அந்த பர்சனுக்கோ இல்ல ப்ராப்பர்ட்டிக்கோ ஒரு டேஞ்சர் தீங்கு ஏற்படுற மாதிரி ஆன விஷயங்களை நீங்க செய்யற மாதிரி செயல்பாடுகள் ஏதாவது ஒண்ணு செய்யறீங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த மொலஸ்டேஷன் அப்படின்றதுல வரும்னு சொல்றாங்க. சோ இத்தனை விஷயமும் பண்ணி ஏதோ ஒரு பர்சனை வந்து சூசைட் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்போ நமக்கு வந்து இந்த தமிழ்நாடு மணி லாண்டர்ஸ் ஆக்ட்ல வந்துருது. ஸோ இதுதான் அங்க கொடுத்துருக்கக்கூடிய மீனிங். அந்த மீனிங் நம்ம இங்க எடுத்துக்கணும், ஏன்னா இங்க யூஸ் பண்ணாத வேர்டுக்கு அங்க மீனிங் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 10ல வந்து கோர்ட் ஃபீஸ். கோர்ட் ஃபீஸ்ல நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் எனி அதர் லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் த கோர்ட் ஃபீ பேயபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பெட்டிஷன் அண்டர் திஸ் ஆக்ட் ஷால் பி ₹100. ஸோ என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் அதுக்கான கோர்ட் ஃபீ வந்து ₹100 ஆக்ட்ல பிரெஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 11 ஆக்ட் நாட் டு பி இன் டெரகேஷன் டு அதர் லாஸ். ஸோ ஓவர் ரைடிங் எஃபெக்ட் வந்து செக்ஷன் 11ல கொடுத்துருக்காங்க. மற்ற சட்டங்களை விட இந்த சட்டமே மேலோங்கி நிற்கும்ன்ற மாதிரியான ஓவர் ரைடிங் எஃபெக்ட். தி ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 12 ஆஃப் மணி லெண்டர்ஸ் ஆக்ட் ஷால் நாட் அப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அஃபென்சஸ் அண்டர் திஸ் ஆக்ட்
ஸோ மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய செக்ஷன் 12 வந்து இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய அஃபென்ஸ்க்கு அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டு தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் ஷால் பி இன் அடிஷன் டு அண்ட் நாட் இன் டெரகேஷன் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் எனி அதர் லா ஃபார் த டைம் பீங் இன் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ மற்ற சட்டங்களை விட இந்த சட்டம் வந்து மற்ற சட்டங்களுக்கு கூடுதலாக தான் இந்த சட்டம் செயல்படும். அந்த மற்ற சட்டங்களுக்கு வந்து டெரகேஷனா வந்து இது செயல்படாது அப்படின்றது இந்த 11ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் 12 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் மணி லாண்டர்ஸ் ஆக்ட். Subject to the provision of this act, the provision of the Money Lenders Act, insofar as they are applicable to money lenders, shall mutatis mutandis apply to a person referred to in section 3 of this act ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த mutatis mutandis அப்படின்றது ஒரு லீகல் மேக்ஸிம். இது என்னன்னா வித் நெசசரி சேஞ்சஸ் அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். ஸோ நீங்க வந்து அந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த சட்டத்துல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷனுக்கு கட்டுப்பட்டு மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தேவைப்படக்கூடிய சேஞ்சஸோட நீங்க இந்த சட்டத்துக்கு பொருத்திக்கிடணும். அப்ளை டு அ பர்சன் ரெஃபர் டு செக்ஷன் 3. செக்ஷன் 3க்கு தான் பர்டிகுலரா சொல்றாங்க. செக்ஷன் 3ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நோ பர்சன் ஷால் பி கலெக்ட் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த நோ பர்சன்றத அந்த பர்சனை வந்து நம்ம மீன் பண்ணும்போது நீங்க தேவைப்படக்கூடிய நெசசரி சேஞ்சஸோட இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை இங்க பொருத்திக்கிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க பர்சன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல வந்து மணி லெண்டர்னா யாருன்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஆக்ட்ல வந்து மணி லெண்டர்னா யாருன்னு டிஃபைன் பண்ணவே இல்லை. அப்ப அந்த ஆக்ட்ல தான் வந்து நமக்கு மணி லெண்டர்னா யாருன்றதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ பர்சன் இந்த ஆக்ட்ல வந்து பர்சன் குறிக்கக்கூடிய பர்சனை யாரை மீன் பண்ணுதுன்னா எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மணி லென் பண்றவங்கள தானே குறிக்குது. அவங்கள தான் இப்ப நம்ம லயபிள் ஆக்க போறோம். அப்போ மணி லெண்டர்ன்ற அந்த பர்சன்ற வேர்டு மணி லெண்டரை குறிக்குது. மணி லெண்டர்ன்ற வேர்டு வந்து நமக்கு அந்த ஆக்ட்ல வந்து பிரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஆக்டுக்கு தேவைப்படக்கூடிய நெசசரி சேஞ்சஸோட நீங்க அந்த ஆக்டை அந்த ப்ரொவிஷனை இங்க பொருத்தி பார்த்துக்கோங்கிறது தான் இதுல மீன் பண்றாங்க. ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல எக்ஸ்பிளனேஷன்ல வேற an act of a person constitutes offense under this act and under the money lenders act prosecution shall be launched under this act ன்னு சொல்றாங்க. ஸோ மணி லெண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழேயும் இந்த சட்டத்துக்கு கீழேயும் ஒருத்தங்க மேல ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த சட்டத்துக்கு கீழே தான் நீங்க வந்து ப்ராசிக்யூஷனை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றாங்க. ஸோ என்ன வெளிப்படையா சொல்றாங்க அப்படின்னா மணி லெண்டர்ஸ் ஆக்டை விட இந்த ஆக்ட் வந்து மணி லெண்டர்ஸ் ஆக்டுக்கு மேல ப்ரிவேல் ஆகும் அப்படின்றதான் இதுல மீன் பண்ணி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ அப்ப நம்ம மணி லெண்டர் ஏன் இந்த காம்ப்ளிகேஷன் வருது அப்படின்னு பார்க்கணும். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல வந்து மணி லெண்டர்னா யாருன்றத 2 சப்கிளாஸ் 8ல வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. 2 சப்கிளாஸ் 8 ஆஃப் மணி லெண்டர்ஸ் ஆக்ட். மணி லெண்டர் மீன்ஸ் அ பர்சன் who main or subsidiary occupation is the business of advancing and realizing loans but exceeds a bank or cooperative society அப்படின்றாங்க. சாரி, excludes a bank or cooperative society. ஸோ மணி லெண்டர் அப்படிங்கும்போது ஒரு பர்சன் அவரோட மெயின் பிசினஸோ இல்லை அவரோட சப்சிடரி ஆக்குபேஷனோ என்னவா இருக்கணும் அப்படின்னா பணத்தை வந்து அட்வான்ஸா கொடுத்து அதாவது லோனா கொடுத்து அந்த பணத்தை வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் வந்து மணி லெண்டர்ன்றதுக்கான அவங்களோட டெஃபினிஷன்ல வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா இதுல யார் எக்ஸ்க்ளூட் ஆறாங்கன்னா பேங்க்கும் கோஆபரேட்டிவ் சொசைட்டியும் வந்து இதுல எக்ஸ்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனோட சேர்த்து ஸோ இதுல எக்ஸ்பிளனேஷன்ல ஒரு இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏன்னா இது இப்போ ஒரு பெரிய ப்ரொவிஷன். இதுல இந்த ஆக்டுக்கு தேவையான ஒரு கிளாஸை மட்டும் நான் சொல்றேன். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுல வந்து இந்த மணி லெண்டர்னா யாருன்னு சொல்லும் போது பணத்தை வந்து அட்வான்ஸா கொடுத்து அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குறவங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு கீழே யாராவது ஒருத்தவங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல பிரெஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா பணம் கடன் கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கும்போது அதுல வந்து 10,000 ரூபாய்க்கு மேல பணத்தை கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது மணி லெண்டர்ன்றதுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வட்டிக்கு கடன் கொடுத்து சொல்றீங்க அதெல்லாம் ஓகே. ஆனா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ரோ நோட்டோ செக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்க எழுதி வாங்கிக்கிட்டு நீங்க வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அதை சொல்றாங்க. அதுல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே நீங்க கடனை கொடுத்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த பணம் எக்ஸீட்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் 10,000 rupees அப்படின்னு இருந்ததுன்னா மணி லெண்டர்ஸ் ஆக்டுக்குள்ள அது அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு.
ஸோ இந்த இடத்துல தான் இந்த ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுறாங்க. அதாவது இங்க இந்த நம்ம தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? நோ பர்சன் அப்படிங்காங்க. எந்த பர்சனுமே வந்து எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாதுன்றாங்க. மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு கீழ நீங்க 10,000 ரூபாய்க்கு மேல நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் அப்ளை ஆகாதுன்றீங்க. சோ இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து இந்த ரெண்டு ஆக்டுக்கும் வருது. இதுக்கு நான் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து என்ன இதை எப்படி டிசைட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஏ குணசேகரன் வெர்சஸ் வேலுசாமி. ஏ குணசேகரன் வெர்சஸ் வேலுசாமி. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 2013ல டிசைட் ஆன ஜட்ஜ்மெண்ட். ஜஸ்டிஸ் கே வாசுகி ஜஸ்டிஸ் அவங்க டெலிவர் பண்ண ஜட்ஜ்மெண்ட். இதுல நான் ஃபேக்ட்ஸ் மட்டும் கிரட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு பர்சன் வந்து கடன் வாங்கியிருப்பாரு, டெட்டார் வந்து கடன் வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, செக்கும் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா செக் கொடுத்து செக் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கடன் வாங்கியிருப்பாரு. அந்த செக்கை வந்து இந்த கிரெடிட்டார் வந்து அதாவது மணி லெண்டர் வந்து செக் வந்து டெபாசிட் பண்ணும்போது செக் டிசானர் ஆயிடும். அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா 138 ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாரு. அதை இனிஷியேட் பண்ணின உடனேயே இந்த டெட்டார் இருக்காரு இல்லையா, இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா மணி லெண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. என்ன சொல்லுவாருன்னா 24% வந்து என்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இவர் கலெக்ட் பண்றாரு. சோ இது வந்து அந்த தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழே பிரெஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க இன்ட்ரெஸ்ட்டை விட எக்ஸீட் ஆகுது. அதனால இவர் வந்து எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கிட்ட வசூலிக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டுக்கு கீழே இவர் மேல லைபிள் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் கேஸ் ஃபைல் பண்ணுவாரு. அதுல அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு செக்ல வந்து நம்ம லீகலி என்ஃபோர்சபிள் டெட்னு சொல்லி நம்ம செக் பவுன்ஸ் கேசஸ்ல 138 அண்ட் 139ல பாத்தீங்கன்னா லீகலி என்ஃபோர்சபிள் டெட் மீன்ஸ் லீகலி என்ஃபோர்சபிள் டெட் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ லீகலி என்ஃபோர்சபிள் டெட் இது கிடையாதுன்றது தான் அவரோட மெயின் கேஸா இருக்கும். அதாவது இந்த கடன் வாங்கின டெட்டார் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, கடன் கொடுத்ததோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வட்டி வசூலிக்கணும்ன்றத நோக்கத்துல தான் இவர் எனக்கு கடனே கொடுத்திருக்காரு. அப்ப அது வந்து லீகலி என்ஃபோர்சபிள் டெட் கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் தி டெட் அவர் சொல்றாரு. ஆப்ஜெக்ட் ஆஃப் தி கான்ட்ராக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஆப்ஜெக்டே வந்து இல்லீகல் ஆப்ஜெக்டா இருக்கு. அளவுக்கு அதிகமான வட்டி வாங்கணும்ன்ற இன்டென்ஷனோட கொடுத்திருக்காரு. சோ அதனால வந்து இந்த தமிழ்நாடு எக்ஸார்பிடன்ட் இன் ப்ராஹிபிஷன் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டுக்கு கீழே அட்ராக்ட் ஆகுது. சோ அதனால அவர் மேல ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சொல்லி அவர் கேஸ் ஃபைல் பண்ணுவாரு. இப்ப இதுல கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட் ஆஸ் வெல் அஸ் தி தமிழ்நாடு எக்ஸார்பிடன்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் இந்த ரெண்டையுமே வந்து கிளப் பண்ணி பார்த்துட்டு அட் தி எண்ட் ரிசல்ட் வந்து கோர்ட்ல வந்து இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கும்போது, ஒன்ஸ் வந்து இதுல ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா மணி லெண்டர், அவங்க என்ன டிஃபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த மணி லெண்டர்ன்ற மீனிங்ல வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே 10,000 ரூபாய்க்கு மேல கடன் கொடுக்குறாங்கன்னா ஒரு மணி லெண்டர்ன்றதுக்குள்ள வரமாட்டாருன்னு ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து அவரு டிஃபெண்ட் பண்ணுவாரு. ஸோ நான் வந்து அவர் செக்கு இஷ்யூ பண்ணதை வச்சுதான் நான் கடன் கொடுத்துருக்கேன். அந்த அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு வந்து மணி லெண்டர்ஸ் ஆக்ட் வந்து அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த கடன் கொடுத்தவர் வந்து அவரோட வாதத்தை வைப்பாரு. கோர்ட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமா நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு கீழே நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க. சோ அதனால இந்த இடத்துல வந்து இந்த ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அட்ராக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு லிபர்ட்டி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்க இங்க ரைஸ் பண்ணிருக்கக்கூடிய எல்லார இந்த கிரவுண்ட்ஸையுமே வந்துட்டு 138 கேஸ் ஃபைல் பண்ணுவீங்களா, அதுல வந்து அக்யூஸ்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது இந்த கேஸ்ல நான் இதெல்லாம் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த கேஸை வந்து முடிச்சிருப்பாங்க. சோ இதுதான் வந்து இந்த கேஸ்ல உள்ள விஷயம். அதாவது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே வாங்கியிருக்கிறதுனால இப்போ வந்து இதுல மணி லெண்டர்ஸ் ஆக்ட் வந்து அப்ளை ஆகாது அப்படின்றதுதான் இதுல கிரெட்ஸ். சோ நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து சதீஷ்குமார் அலைஸ் விஜயகுமார் வெர்சஸ் தி ஸ்டேட். சதீஷ்குமார் அலைஸ் விஜயகுமார் வெர்சஸ் தி ஸ்டேட். இது வந்து ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் 2022ல உள்ள ஜட்ஜ்மெண்ட். இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் என்ன இருக்கும்னா, இதுலயும் அதே மாதிரி தான் கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்கினதுக்கு அப்புறம் செக் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கடன் வாங்கும்போது செக் கொடுத்துருக்க மாட்டாங்க. கடனை திருப்பி கேட்கும்போது ப்ரோ நோட் அண்ட் செக் இதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா செக் வந்து பவுன்ஸ் ஆயிரும். பவுன்ஸ் ஆன உடனே 138 ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிடுவாங்க. அட் தி எண்ட் ரிசல்ட் அக்யூஸ்ட் வந்து கன்விக்ஷனும் அங்க கொடுத்துருவாங்க 138 ப்ரொசீடிங்ஸ்ல. இப்போ இந்த அக்யூஸ்டோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பணம் கொடுத்த லெண்டார் இருக்கார் இல்லையா, அந்த லெண்டார் மேல இந்த தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டுக்கு கீழேயும் மணி லெண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழேயும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இவங்க வந்து அதிகப்படியான வட்டி வசூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சேர்த்து கிரிமினல் இன்டிமிடேஷன் செக்ஷன் 506 ஆஃப் ஐபிசி அதோட சேர்த்து 294
ஐபிசி இதையும் சேர்த்து வந்து அவங்க அஃபென்ஸுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மணி லெண்டர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து இந்த இந்த ப்ரொசீடிங்ஸை வந்து குவாஷ் பண்றதுக்காக தான் இந்த ரிட்டு வந்து ஃபைல் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல வந்து கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாரி கிரிமினல் ஓபி. ஸோ இதுல வந்து அதை குவாஷ் பண்ண சொல்லி இந்த லெண்டர் வந்து மணி லெண்டர் வந்துட்டு இந்த குவாஷ் பண்றதுக்காக 482 கீழே வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுலயும் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கவுண்டர் பிளாஸ்டா தான் நீங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க செக் கொடுத்ததுக்கு அப்புறம் செக் பவுன்ஸ் ஆனதுக்காக அவர் வந்து அதுக்கான ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணி அதுல வந்து நீங்க தண்டனைக்கும் ஆளாக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் எதுவுமே பண்ணல. ஒரு எக்ஸார்பினன்ட் இன்ட்ரெஸ்ட் வாங்கினாருன்னு எங்கேயுமே நீங்க சொல்லவே இல்லை. அதே போல அந்த கேஸோட பேப்பர்ஸ்ல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய எவிடன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, எங்கேயுமே வந்து ஒரு எக்ஸார்பினன்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாருன்றது மாதிரியான வேர்ஷன் வந்து எவிடன்ஸ்ல எங்கேயுமே இருக்காது. சோ இது வந்து நீங்க அவரை வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நோக்கத்துக்காக தான் இதை ஃபைல் பண்ணப்பட்ட கேஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரு மேல இந்த மணி லெண்டர் மேல போட்ட இந்த ப்ரொசீடிங்ஸை வந்து குவாஷ் பண்ண சொல்லி இதுல ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் மோகன்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. எஸ் மோகன்குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவங்க பாஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட். இது 2023 நவம்பர் 2023 பாஸ் பண்ண ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதுல வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் என்ன அப்படின்னா, மணி லெண்டர் ஆக்சுவலி மணி லெண்டர் வந்து அந்த மணி லெண்டர்ஸ் ஆக்டுக்குள்ள மணி லெண்டர்னு சொல்லும்போது அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அதாவது அந்த மணி லெண்டர்ஸ்ன்ற அந்த கேப்ஷனுக்குள்ள வரணும்னா அந்த அந்த தொழிலை ஒழுங்குபடுத்தணுன்றதுக்காக லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அதை பண்ணணும்ன்ற விஷயங்கள்லாம் அந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து இவர் வந்து ஒரு லைசன்ஸ்டு மணி லெண்டரா தான் இருப்பாரு. இவர் என்ன பண்ணிருப்பாரு, இவர்கிட்ட இந்த மணி லெண்டர் கிட்ட இருந்து இந்த ஒரு பர்சன் எவ்வளவுனா 2.5 கோடி வந்து கடன் வாங்கியிருப்பாரு. செக் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்டு அவர் வந்து கடன் வாங்கியிருப்பாரு 2.5 கோடிக்கு. கடன் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாருன்னா, செக் வந்து இப்போ மணி லெண்டர் பிரசன்ட் பண்ணும்போது செக் பவுன்ஸ் ஆயிடும். செக் பவுன்ஸ் ஆன உடனேயே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வழக்கம் போல இந்த டெட்டார் இருக்காங்க இல்லையா, பணம் வாங்கினவரு, அவரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இவங்க வந்து எங்கிட்ட எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து இனிஷியேட் பண்ணுவாரு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் கீழே. அதே போல நம்மளால இந்த எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் கீழே வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவாரு அலாங் வித் ஐபிசி அஃபென்சஸ். அதுல வந்து 406, 420, செக்ஷன் 34 ஆஃப் ஐபிசி இதெல்லாம் சேர்த்து வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாரு. சோ இதுலயும் இந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கேஸ்ல வந்து மணி லெண்டர் வந்து 2 விஷயம் வந்து 2 கிரவுண்ட்ல வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து குவாஷ் பண்ண சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. 2 கிரவுண்ட் என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து தமிழ்நாடு சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட்ல உள்ள செக்ஷன் 4 வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரை வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ்ல வந்து குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அது இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரிலீஃப் கேட்கறாங்க இல்லையா, அந்த ரிலீஃபை வந்து கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போதே அவங்களே வித்ரா பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு மத்த ரிலீஃபை மட்டும் அவங்க கேஸை ப்ரொசீட் பண்ணிட்டு போவாங்க. சோ இதுல வந்து இந்த மணி லெண்டர் என்ன டிஃபென்ஸ் எடுப்பாரு அப்படின்னா, நான் வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு கீழே அந்த செக்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கீழே தான் நான் அவருக்கு கடன் கொடுத்துருக்கேன். அந்த அமௌண்ட் வந்து மோர் தென் 10,000 இருக்கு. சோ அதனால நான் வந்து இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழே அட்ராக்ட் ஆக மாட்டேன். அதனால எனக்கு வந்து என் மேல இந்த சார்ஜஸ் வந்து இனிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த மணி லெண்டர் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாரு. பட் ஆப்போசிட் பார்ட்டி அந்த பணத்தை வாங்கின டெட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன இன்னொரு டிஃபென்ஸ் என்ன வைப்பாங்க, இந்த மணி லெண்டர் என்ன வைப்பாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த ஆக்டோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆவரேஜ் பீப்புள் அண்ட் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பினான்சியலி வீக்கர் பீப்புளா இருக்கக்கூடிய பீப்புள் வந்து யார்கிட்டையும் வட்டிக்கு அதிகமா வாங்கி அதன் மூலமா அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்றது அந்த ஆக்டோட ஆப்ஜெக்ட். பட் என்னோட இந்த கிளையண்ட்டுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா, நான் 2.5 கோடி கடன் கொடுத்துருக்கேன். சோ இவன் வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புளோ இல்ல பிலோ மிடில் கிளாஸ் பீப்புள் அந்த கேட்டகரிக்குள்ளே இவங்க வரல. சோ இவங்க வந்து ஹைலி பினான்சியலி கெப்பாசிட்டி உள்ள பீப்புளா இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து இந்த ஆக்டை முதல்ல அப்ளை ஆகாதுன்ற மாதிரி டிஃபென்ஸ் எடுப்பாங்க. பட் கோர்ட் வந்து அந்த இதெல்லாமே கன்சிடரே பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டு அது எண்ட் ரிசல்ட் வந்து கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து 10,000க்கு மேல செக் எக்ஸிக்யூட் பண்ணி தான் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா கூட நீங்க வந்து அவருக்கு அகைன்ஸ்டா வந்து எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வசூல் பண்ணிருக்கீங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதாவது மத்த எவிடன்ஸ் மூலமா அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அது இல்லாம இந்த கேஸ்ல அவர் முதல்ல என்ன பண்ணிருப்பாருன்னா, மணி லெண்டர் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணிருப்பாரு. அது வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும்.
இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் இந்த மாதிரி மணி லெண்டரா இருந்து எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்றாருன்றதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த அந்த கேஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ஸ் இருந்திருக்கும். அதனால கோர்ட் வந்து இந்த இன்டர்பிரேஷன் கொடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க மோர் தேன் 10,000 rupees நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு கீழே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதி வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் தி மணி லெண்டர்ஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த மணி லெண்டர் போட்ட இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அலாங் வித் காஸ்டோட டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. 10,000 ஏதோ காஸ்ட் போட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவரால் நம்ம இந்த 2 ஆக்டையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, இதுல இப்போ நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இப்போ செகண்டா சொன்னேன் இல்லையா, இந்த மோகன்குமார் கேஸ். இந்த மோகன்குமார் கேஸ்ல தான் இந்த நான் அப்ஸ்டாண்டி கிளாஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது செக்ஷன் 4 ஆஃப் தி தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட்ல வந்து நான் அப்ஸ்டான்ஸ் கிளாஸோட ஆரம்பிக்குதுன்னு நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த நான் அப்ஸ்டாண்ட் கிளாஸை தான் வந்து இங்க கோர்ட் வந்து எம்பசைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து இப்ப மணி லெண்டர்ஸ் ஆக்டுக்கு கீழே வந்து 10,000 rupees நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு கீழே நீங்க 10,000 rupeesக்கு மேல கொடுக்குறீங்கும் போது மணி லெண்டர்ஸ் ஆக்ட்ல வந்து அது வந்து மணி லெண்டர்ன்றதுக்குள்ள வரல. ஆனா இந்த தமிழ்நாடு 2003 ஆக்ட பார்க்கும்போது அதில் நான் அப்ஸ்டாண்ட் கிளாஸோட ஆரம்பிக்குது. அப்ப நான் அப்ஸ்டாண்டி கிளாஸ்ல ஆரம்பிக்குதுன்னா மணி லெண்டர் ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாலும் அதை பத்தி கவலையப்படாத. யாரு வந்து எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வசூல் பண்ணினாலும் அவங்க லயபிள்னு இந்த ஆக்டுக்கு கீழே வந்துருது. அதே போல ஓவர் ரைடிங் எஃபெக்டும் வந்து இந்த ஆக்டுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, 2003 ஆக்டுக்கு வந்து ஓவர் ரைடிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் இந்த நான் அப்ஸ்டாண்டி கிளாஸ் பிளஸ் இந்த ஓவர் ரைடிங் எஃபெக்ட் இது எல்லாத்தையுமே கோடிஃபை பண்ணி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மணி லெண்டர்ன்றதுக்கு நீங்க வந்து 10,000க்கு மேல நீங்க நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல கொடுத்துருந்தீங்கன்னா கூட நீங்க வந்து இதுல அட்ராக்ட் ஆகுங்க, நீங்க அஃபென்ஸ் கமிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து ப்ரொசீடிங்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு அவருக்கு வந்து ரிட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அலாங் வித் காஸ்ட் டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஜட்மெண்ட்ல. ஸோ ஓவரால் நம்ம புரிஞ்சுக்கிறது வேண்டியது என்னன்னா, உண்மையாவே அவங்க எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வசூல் பண்ணியிருக்காங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், அதாவது எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது கோர்ட் வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள லைபிள் ஆக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாம வெறுமன 138 கேஸ்ல இருந்து அந்த லயபிலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக மட்டுமே வந்து இந்த டெட்டார் வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரி நேச்சர்ல இருக்கக்கூடிய கேசஸ் என்ன பண்றாங்கன்னா இட் இஸ் அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லிட்டு அப்ப அவங்க அதை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. ஸோ 2 விதத்திலயுமே வந்து நிறைய கேசஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.